ஹாய் சார், வணக்கம். என் பேர் கிருஷ்மிதா. என் பேர் குமார் வணக்கம். சார். Nice to meet you, sir. So nice to see you. Thank you so much for agreeing for the interview. ரொம்ப நன்றி. Thank you. சார் முதல்ல வந்து படத்தோட சக்சஸ்க்கு கங்க்ராட் சார். Congrats. ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள்லாம் பார்த்து சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. போய் நல்லா சிரிச்சுட்டு, இந்த சம்மர் வெயிலுக்கு போய் சிரிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான என்டர்டெய்னர் இருக்கு. ஆமா. அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருக்கு சார். இந்த கொஞ்சம் ஸ்பாய்லர் தான், இப்பவே சொல்லி ஸ்பாய்லர் லைட்டு. படத்தோட இன்டர்வல்ல சார் ஒரு செம புதுமையான விஷயம் பண்ணியிருந்தீங்க. இன்டர்வல்லே செகண்ட் ஹாஃப்ல நடக்க போற எல்லாத்தையுமே ஆடியன்ஸ்க்கு ஒரு வைப் மாதிரி நீங்க காட்டியிருந்தீங்க. அந்த ஐடியா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலயும் நான் பார்த்தது இல்ல, எந்த டைரக்டரும் பண்ண மாதிரி தெரியல. எப்படி சார் உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலா இன்டர்வல் வந்து வேற இடத்துல வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட். அந்த ஒரு டெரஸ்ல ஒரு சீன் வருது இல்ல, அந்த இவரு வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். இந்த இவருக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு, இப்ப என்ன வருதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு இன்டர்வல் தான். இந்த படம் எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. பட் இந்த இடம் வரையில நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு எப்படி ஆடியன்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ கிடைக்கிற விஷயங்கள் தான். வந்து அந்த அவர் ராஜதுரை கேரக்டர் வந்து பாக்குறத வந்து அங்கேயே வச்சிருந்தோம், இன்ட்ரோவெல்லாம் வச்சிருந்தோம். அங்க ஒரு பேங்க் கிடைச்சது. பட் வந்து நிறைய ஸ்பாய்லர் இருந்தது. செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்கா ஹோல்ட் ஆகுமான்னு சொல்லி ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா, சரி ஓகே ஒரு கிளிம்ஸ் காட்டிடுவோம் செகண்ட் ஹாஃப். இந்த மாதிரி என்னெல்லாம் ஃபன் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு கிளிம்ஸா ஒன்று காட்டிட்டோம்னா, ஸோ ஒரு கியூரியாசிட்டி கிடைக்கும் இல்லை, ஆடியன்ஸ் வந்து யோசிப்பாங்கல்ல, ஓகே இதெல்லாம் இருக்க போது இல்ல அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கையில அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி கிடைக்கும்னு சொல்லி, ஸோ திரும்ப திரும்ப ஏதாவது யோசிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கையில ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த 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 பாட்டை பார்க்கும் போதே வா ரொம்ப நல்லா இருக்கே. அண்ட் த்ரூவா த என்டையர் மூவி நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம், கை தட்டி சிரிச்சுக்கிட்டே கத்திக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ ரெண்டாவது கேள்வி வந்து, நீங்க வந்து 2 படம் பண்ணிருந்தீங்க தானே சார்? ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அண்ட் ஏஸ். சோ இந்த 2 படமே வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏஸ் வந்து பண்ணோன்னு நீங்க வந்து எப்ப டிசைட் பண்ணீங்க? எது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தூண்டுகோலா இருந்துச்சு? தூண்டுகோல் வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கேரக்டர். எல்லாரும் வந்து ஒரு ஒரு ரைட்டரும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு 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 நாட்ல வந்து ஆரம்பிப்பாங்க. ஒன்னு அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா அந்த படத்தோட பிளாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆரம்பிப்பாங்க. எனக்கு வந்து இதுல இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த கேரக்டர். ஃபர்ஸ்ட் வந்து போல்டு கண்ணங்கிற கேரக்டர் வந்து அது இப்படி அதுதான் முதல் டிசைன் ஆச்சு. கேரக்டரைசேஷன் தான் லாஸ்டா டிசைட் பண்ணுவாங்க யூஸ்வலா. என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த கேரக்டர் தான். ஒரு கிரே ஷேட் அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு டிராவல் ஆனா என்ன மாதிரி ஸ்டோரி லைனுக்குள்ள போவோம், எந்த ஸ்டோரி லைனுக்கு என்ன ஒன்லைன் தேவைப்படும், அப்படியே ரிவர்ஸ்ல வந்தது என்னோட இது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து கேரக்டர் தான், ஹீரோட கேரக்டர். சூப்பர் சார். சார் ஏஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன்ல 7CS ஒரு ஃபர்ஸ்ட் பியூர் கமர்ஷியல் படம்னு சொல்லலாம். ஒரு நல்ல நாள் பார்த்தல் சொல்றது வந்து கொஞ்சம் குவிக்கியா ஃபன்னா இருந்துச்சு, டிஃப்ரெண்டான எலிமெண்ட்ல. இந்த படத்துல வந்து எல்லாமே கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், ஆக்ஷன், காமெடி, ஹிஸ்ட்ரின்னு இருந்துச்சு. அந்த எலிமெண்ட் ஆஃப் காமெடி சார் நிறைய இடத்துல எல்லா ஆடியன்ஸஸும் சிரிக்கிறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸஸ், கிட்ஸ். அது ரொம்ப பியூரா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் ஆஃப் காமெடி ஒர்க் பண்றதுன்னு. எப்படி சார்? ஏன்னா காமெடி இட்ஸ் அ வெரி சீரியஸ் பிசினஸ், ரொம்ப கஷ்டம் அது வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் சிரிப்பை கொண்டு வருதுன்னு. அந்த எலிமெண்ட் ஆஃப் காமெடி வந்து ரைட்டிங்லயும் சரி, டைரக்ஷன்லயும் சரி, செட்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்றதும் சரி எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? எப்படி வந்து இது ஒர்க் ஆகும் மக்களுக்குன்றது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு சார்? சரி, ஓகே. காமெடி வந்து எங்க பிறக்குதுன்னு சொல்லிடுறேன். காமெடி வந்து கேயோஸ்ல பிறக்குது. ஒரு கேயோட்டிக்கான சிச்சுவேஷன்ஸ், இல்லாட்டி வந்து எரர் ஆஃப் காமெடிஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது எரர்லாம் நடக்குதோ, எங்கெல்லாம் கேயோஸ் வருதோ, எங்கெல்லாம் கேயோட்டிக் சிச்சுவேஷன்ஸ் வருதோ, அங்கெல்லாம் காமெடியை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். இதுதான் பேசிக் ரூல்ஸ். இது வந்து சிம்பிள் ரூல்ஸ், ஈஸியா கொண்டு வர விஷயம். ஆனா அதுக்கு செட்டப் பண்ணணும், காமெடியை செட்டப் பண்ணணும். ஸோ ரைட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மள அதோட ஸ்டோரியோட பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்குங்கிறத செட் பண்ணாம, இப்ப இந்த படத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஏஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, இந்த காமெடியை வந்து நீங்க தனியா எடுத்து போட்டோம்னா காமெடி ஒர்க்கே ஆகாது.
இந்த காமெடி நீங்க தனியா காட்டுனீங்கன்னா அந்த காமெடி ஆமா வந்து உங்களுக்கு சிரிப்பே வராது. ஸோ இது வந்து ஸ்டோரியோட பிளெண்டான காமெடி. அதனால படம் பார்த்தா மட்டும்தான் அந்த காமெடி வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால வந்து இட் இஸ் ஸ்டோரி பேஸ்டு காமெடி ஒன்று. அப்புறம் எக்ஸிகியூஷன்ல வந்து நமக்கு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ஃபைன் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. விஜய் சேதுபதி இருக்காரு, யோகி பாபு இருக்காரு. விஜய் சேதுபதி அல்டிமேட்டா காமெடி ஒர்க் அவுட் பண்ணுவார். விஜய் சேதுபதியோட காமெடி டைமிங் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணுவார். நமக்கு யோகி பாபு காமெடி பண்ணாரு, யோகி பாபு காமெடி பண்ணாருங்கிற மாதிரியே இருக்கும். பட் இட்ஸ் நாட் யோகி பாபு. விஜய் சேதுபதியோட டைமிங் ஸ்பேஸ் வந்து நமக்கு அந்த இடத்துல கொடுக்கலைன்னா யோகி பாபுவோட காமெடி வந்து அங்க ஒர்க் ஆகாது. ஸோ இவங்க 2 பேரும் என்னன்னா அவங்க காமெடி ஒர்க் பண்ணல 3 பேரு. நானும் அந்த கொலாபரேஷன் எப்படி இருக்கும்னா, நீங்க இப்படி சொல்லல அவரும் சொல்லுவாரு. நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணுங்க தலைவா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவர் வந்து சரி ஓகே நான் வந்து இப்படி ரியாக்ட் பண்றேன். நீங்க அதுக்கு இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் நியூட்ரலா இருந்து பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு இருக்கையில ஓகே இப்படி சொன்ன ஏன்னா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. பாக்குற நம்மளாலதான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால அதை பார்த்து வந்தோட அது வந்து எக்ஸிகியூஷன் அண்ட் எடிட்டிங்லயும் காமெடி ஒர்க் அவுட் பண்ணணும். எடிட்டிங்ல வந்து கரெக்டான டைமிங் கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்கலன்னா காமெடி ஒர்க் ஆகாது. தென் 4th ஸ்டேஜ் மியூசிக்ல காமெடியை ஒர்க் பண்ணுவோம். எங்க சைலன்ஸ் விடணும், எங்க பஞ்ச் பண்ணணும், எங்க வந்து மியூசிக் கொடுக்கணும்னு சொல்லி மியூசிக்லயே ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி காமெடி இஸ் அ வெரி சீரியஸ் பிசினஸ். சீரியஸ் பிசினஸ்ங்கிறத தாண்டி இட் இஸ் அ வெரி சின்சியர் பிசினஸ். Yes. கண்டிப்பா கண்டிப்பா ஒர்க் ஆகும். Okay, sir. Nice, nice. Okay, sir. அடுத்த கேள்வி. How did you select actress Rukumani Vasant as first heroine to debut in Kollywood? ருக்மிணி வசந்த் வந்து எந்த ஒரு எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. அவங்க கன்னட படம் நடிக்கிறாங்க, சப்த சாகரம் அந்த படம் நடிக்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போ வந்து அவங்க நடிச்சிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஒரு கேரக்டர் வந்து டிசைன் ஆகும் எப்பவுமே. பிகாஸ் இந்த படம் வந்து அவங்க ஹீரோயின் தான் வந்து சுத்தியே இருக்கு. ஸோ எனக்கு வந்து நார்மலாவே ரைட்டிங்ல வந்து எனக்கு நான் பர்பஸா பண்றது இல்ல. பட் என்னோட இதுல வந்துட்டு ஹீரோயினோட கேரக்டரோ எனி ஃபீமேல் கேரக்டர்ல ஒரு இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாவே இருக்கும். அவங்களோட இதுல ரைட்டிங்ஸ்ல வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வருது. நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. வேற வேற கதைகள் எழுதி வச்சுட்டா கூட அதுலயும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்க கேரக்டரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட்னா டெப்த் இருக்கணும். மோர் தென் லைக்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிங் சொல்ல முடியாது. அவங்க வந்து இன்பர்சனாவே அவங்களுக்கு வந்து ஒரு டெப்த் இருக்கணும். ஸோ நாங்க வந்து Okay. அவங்க வந்து ரொம்ப டீப்பரா இருக்கணும். அவங்களோட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் சப்தசாகர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நினைச்சேன், ஓ இவ்வளோ டீப்பான்னு. நம்ம அவ்வளோ டீப்பாவும் காட்டல. நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம், கூப்பிட்டோம், ஆடிஷன் பண்ணோம். ஓகே ஷி இஸ் ஃபைன். அந்த பஸ்ல இருக்கும்ல சீன். இன்ஃபேக்ட் நாங்கள் ஆடிஷன் பண்ணையில எந்த டைலாகும் சொல்லி ஆடிஷன் பண்ணல. பஸ்ல வந்து அவங்க எப்படி லுக்ஸ் கொடுக்குறாங்கன்னு மட்டும் எனக்கு லுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லுக்ஸை மட்டும் ஆடிஷன் பண்ணோம். அந்த மாதிரி யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆடிஷன்ல டைலாக் பக்கம் பக்கமா பேசுவாங்க. ஸோ அதுலவே அவங்க வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா தென் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் லைக் வெரி ஈஸி. அதனால ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. So nice. சூப்பர். ஒரு Yeah. ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயினுக்கு ப்ராப்பரா ஸ்பேஸ் கொடுத்து ஒரு படம் வந்து இந்த படம் தான் பாக்குறேன். நிறைய ஸ்பேஸ் கொடுத்து. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து இப்ப மலேசியான்றது டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் செட்டிங். தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப புதுசா இருக்கும். அங்க வந்து விஜய் சேதுபதி சார், யோகி பாபு சார் வந்து நம்ம நிறைய படத்துல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆண்டவன் கட்டிலலாம் அங்க அவங்களோட டியோவை கொண்டு வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா காமெடி ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒர்க் ஆகிட்டே இருக்கு. எப்படி வந்து அங்க அவங்க டியோவை கொண்டு வந்து அங்க ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணி ஒரு அந்த காமெடி வந்து அதே மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு சார் காமெடி. இந்த இந்த இடத்துல இந்த செட்டிங்ல ஒரு காமெடி வந்து அவங்கள வச்சு பண்ணணும்னு நினைச்சீங்க சார். அண்ட் how did it work out on the sets too? இப்ப மலேசியாங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் லொகேஷன் தான். அது வந்து அது எந்த லொகேஷன்ல பண்ணாலும் அந்த டியோ வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா அது வந்து கெமிஸ்ட்ரி. அது ஆனா நம்ம அந்த செட்டப் அங்க கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது மலேசியாங்கிறது ஒரு பேக்ட்ராப். அவ்வளவுதான். விஜய் சேதுபதி இது வந்து பட்டி காமெடின்னு சொல்லுவாங்க இல்லையா. நார்மலா வந்து ஒரு சேம் ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கிற 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பட்டி காமெடி ஃபிலிம்ஸ் சொல்லி நிறைய வரும். ஸோ அது அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. லாரநாடி தான் அதுக்கெல்லாம் வந்து ஃபாதர். இது 4 ஃபாதர்ஸ் அவங்க இருக்காங்க. கவுண்டமணி செந்தில் இருக்காங்க. இந்த மாதிரி பட்டி காமெடிஸ்ங்கிறது வந்து நிறைய படங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி
ஸோ அது வந்து அப்படியே அந்த அந்த ஜானரை கொண்டு வந்தோம், அவ்வளவுதான். அது அவங்களுக்கு புரிய வச்சோம். அவங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் கொடுக்குறோம்ல, சிச்சுவேஷன்ஸ் கொடுக்கலைன்னா அது ஒர்க் ஆகும். 2 பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு சார். இன்னொரு விஷயம், அந்த கிளைமேக்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, யோகி பாபு சார் கன் எடுத்து சுட போகும்போது, ஆடியன்ஸ் இங்க வந்து சியர் பண்ணி, ஷவுட் பண்ணி, ஒரு மாரி மாஸா எனக்கு தெரிஞ்சு யோகி பாபு சாருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாஸ் சீன் வந்து அப்படியே தியேட்டர்ல எல்லாரும் விஜய் சேதுபதி சாருக்கு மட்டும் இல்ல, அவருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாரும் கத்துன சீன் தான் அந்த சீன் தான் பார்த்தேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. 2 கேரக்டருமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்க. ஓகே, நெக்ஸ்ட். அந்த சீன்ல கூட நமக்கு வந்து நாங்க டப்பிங் பண்ணல. அவர் வந்து யோகி பாபு சொன்னாரு, நீ ரஜினினா நான் மம்முட்டிடா அப்படின்னு சொன்னாரு டைலாக். ஆமா ஆமா. அப்ப நான் சொன்னேன், நீங்க அப்படி சொல்லாதீங்க, ஏன்னா இந்த சீன்ல வந்து அவருதான் மாஸ், விஜய் சேதுபதி தான், யோகி பாபு தான் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு இல்லையா. அப்ப நான் டப்பிங்ல சொன்னேன், நீ மம்முட்டினா நான் ரஜினிடான்னு சொல்லு சொன்னேன் அந்த இதுல. நல்லா இருந்துச்சு சார். சோ குட். அதனால அவருக்கு அங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி அவங்களுக்கு ஏத்துறணும். அது சீன் டிமாண்ட் பண்றதுதான். ஆமா. சார், ஒரு விஷயம் வந்து சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலயும் சரி, மக்கள் வந்து இந்த படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு அங்க உள்ள கல்ச்சர் வைப்ரன்சியை வந்து அங்க உள்ள ஸ்ட்ரீட்ஸ் எல்லாருமே பயங்கரமா இங்க கொண்டு வந்திருக்கீங்க செட்டிங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு பிளாட் பாயிண்ட்லயும் ஒன்று விஷயம் இருக்கும். ருக்மணி வந்து அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. 2 வேலை 3 வேலை பார்ப்பாங்க. இங்க உள்ள மக்களோட லைஃப் ஸ்டைல்லாம் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. பார்ட் டைம் வேலை, படிச்சாலும் பார்ட் டைம் வேலை, அந்த மாதிரி இருக்கு. அந்த மக்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு படம், ஒரு கோலிவுட் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஸோ எனக்கு லைஃப் ஸ்டைல் தெரியும், மலேசியா சிங்கப்பூரோட லைஃப் ஸ்டைல் தெரியும். அதனால எனக்கு வந்து ப்ளஸ் வந்து அந்த ஊர்ல மலேசியாவோட இன்னும் சிங்கப்பூர்ல ரொம்ப ஜாஸ்தி இல்லையா பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் நிறைய. சிங்கப்பூர்ல எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எனக்கு அதோட கல்ச்சர் தெரியும். அதனால எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அந்த சரி நீ மலேசியா வரைக்கும் போயிட்டீங்க, அங்க போய் ஏன் குப்பை குடோன் எடுக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அங்கேயும் குப்பை குடோன் இருக்குங்கிறத நம்ம காட்டணும்ல. இப்ப அங்க ஒரு ஸ்கிராப் யார்டு இருக்குங்கிறது, அங்க ஒரு ஆல் கைண்ட் ஆஃப் லைஃப் மார்க்கெட்ல போனோம்னா அங்கேயும் நார்மலா நம்மள மாதிரி மக்கள் இருக்காங்க. எல்லா கைண்ட் ஆஃப் ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு. இதெல்லாம் நம்ம காட்டணும்ல. சும்மா டிண்டர்ஸையும் முருகன் டெம்பிளை மட்டும் காட்டி மலேசியான்னு ஏமாத்திட்டு வரக்கூடாது இல்ல. அதனால அதோட லைஃப் எனக்கு தெரியும் அந்த சம்பவம். ஓகே சார், விஜய் சேதுபதி சார் வந்து கண்டினியூலா இப்ப வந்து சீரியஸ் படம் பண்ணிட்டு இருக்காரு. விடுதலையும் சரி, மகாராஜாவும் சரி. இந்த படத்துலதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமர்ஷியல் பாட் பாய்லர் என்டர்டெய்னர் அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல்லா அவரோட அந்த பழைய, இந்த படம் பார்த்துட்டு வரும்போது சார் அந்த பழைய காலத்து அந்த காமெடி விஜய் சேதுபதி சார் இருப்பால, அதை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஆக்ஷன் பண்றது எல்லாமே அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ்ல இருந்துச்சு. எப்ப உங்களுக்கு தோணுச்சு சரி இவரோட விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் படத்துல நம்ம பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு? ஏன் பண்ணீங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப எல்லா டைரக்டரும் ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட்ல தான் இப்ப அவரை பொருத்தி பாக்குறேன். ஆனா நீங்க டோட்டலி டிஃப்ரெண்டா ஒரு கமர்ஷியல் படத்துல விஜய் சேதுபதி சாரோட இது இருந்துச்சு. அவங்க ஃபேன்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க அந்த படத்தை. சோ அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு கம்ப்ளீட்டா ஒரு ஃபேன்ஸ்க்கு, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு படம் விஜய் சேதுபதி சார் வச்சு பண்ணலாம் அப்படின்றது? நம்ம ஸ்டீரியோ டைப் திங்கிங்கை வந்து உடைக்கிறதுனாலதான் அந்த தாட்ஸ் வருது நமக்கு. நம்ம யோசிக்கிறதே வந்து எல்லாரையுமே வந்து ஸ்டீரியோ டைப்பிக்கா பார்க்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டா எப்படி பார்க்க முடியும். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸி இல்லை. ஒரு இது வரைக்கும் பார்த்த ரெஃபரன்ஸை வச்சே பண்ணிட்டு போறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. ஸோ ஆனால் நமக்கு விஜய் சேதுபதியை வந்து முன்னால இருந்தே தெரியும். அதனால எனக்கு அவரோட பொட்டன்ஷியல் என்ன, கமர்ஷியல் வந்து ஏன் கமர்ஷியல் படங்களை வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட என்ன ஒரு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா சொல்ல தெரியல. அவரோட ஒரு ஒரு சீன் நடிச்சாருன்னா ஒரு டைலாக தூக்குனோன்னா பெரிய பெரிய ஜம்ப் அடிக்கும், சின்னதா அவனை தூக்குனா கூட. ஏன்னா அவர் அதே கண்டினியூட்டியில நடிச்சிருப்பாரு. ஸோ கமர்ஷியல் படங்களுக்குள்ள டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த இதனால நிறைய படங்கள் ஒர்க் ஆகாம இருக்கலாம், எனக்கு தெரியல. அவர் நடிச்சு கமர்ஷியல் படங்கள் ஒர்க் ஆச்சு, அதை பத்தி நம்ம இல்லை. ஸோ எனக்கு வந்து இது எப்படி தோணுச்சுன்னா, அவரோட ஹியூமர் சென்ஸ் எனக்கு நல்லா தெரியும், சூப்பரா பண்ணுவாருன்னு தெரியும். அவரால் ஆக்ஷன் வந்துட்டு வீட்டில் வந்து ஆக்ஷன் பண்ண வீடியோஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். அதுலேயும் வந்துட்டு அவரோட
ரொம்ப எனர்ஜெட்டிக்கா டைனமிக்கா இருக்கிற வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால அது அவர் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ரொமான்ஸ் வந்து அவர் சூப்பர் ரொமான்ஸ் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ண கன்ஃபார்மா இது கமர்ஷியல் படம். அந்த கமர்ஷியல் படம் ஒர்க் ஆகும்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கேன் டூ திஸ்ங்கிறது பர்சனலா தெரியும் எனக்கு. இன்னொரு விஷயம் சார், இப்ப ஆடியன்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு அந்த போல்டு கண்ணன் கேரக்டருக்கு நீங்க அவரோட பாஸ்ட் லைஃப் வந்து நீங்க காட்டவே இல்லை. எப்படி அவர் பாஸ்ட் லைஃப் இருந்துச்சுன்னு. ஸோ இப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாரும் சரி, அவங்களாவே ஒரு தியரிஸ் கிரியேட் பண்றாங்க. மேபி அவர் வந்து துபாயில இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு. அந்த ஐடியா எனக்கு பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஸ்மார்ட்டா இருந்துச்சு சார். நம்ம போய் அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு காட்டாம டைரக்டா அவர் எப்படி ஸ்கில்டுன்றத சீன்ஸ் வழியாவே காட்டுனீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? நம்ம ஃபிளாஷ்பேக்லாம் போக வேணாம், மக்கள் புரிஞ்சுப்பாங்க இந்த கேரக்டர் இப்படிதான், இப்படி ஸ்ட்ரிட் ஸ்மார்ட்டா ஹீஸ்ட் பண்ணி ஹி நோஸ் ஹவு டு ஹேண்டில் த சிச்சுவேஷன்ஸ். கிளைமேக்ஸ்ல என்ன நடக்க போகுது, அந்த இப்போ உள்ள வரும்போது அந்த கன்னு 2 சவுண்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க பப்ளு வந்து சுடுவாங்க. ஸோ அதெல்லாம் அதில் பயங்கர ஸ்ட்ரிட் ஸ்மார்ட்டா இருந்திருக்கும் அந்த என்டையர் கிளைமேக்ஸ். ஸோ அதுலயே நமக்கு அவர் எவ்வளோ ஸ்மார்ட்டான பர்சன் தெரியும். அவர் ஃபிளாஷ்பேக் உள்ள போக வேணாம், மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க எப்படி ஸ்கிரீன் பிளேல இன்டர்கிரேட் பண்ணி இது நடந்துரும், ஆடியன்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் கேரக்டர்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? எனக்கு வந்து ரொம்ப கிளீஷேயா இருந்தது. அவரோட ஃபிளாஷ்பேக்கை காட்டணும்னா அது ரொம்ப கிளீஷேங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு வந்து அப்புறம் ஆடியன்ஸ் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதை உடைக்கிறது தானே நம்மளோட வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதனால அது கன்ஃபார்மா ஃபிளாஷ்பேக் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து ஐ வாஸ் வெரி நான் கன்வின்ஸ்டு. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நம்ம வந்து ஃபிளாஷ்பேக் மட்டும் வைக்கவே கூடாது இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி. பட் வந்து இப்ப கடைசியா எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து அவர் யாரு அப்படிங்கறதுல தான் இருக்கும். அதனாலதான் கிளைமேக்ஸ்ல வைக்கிறோம். ஏன்னா இந்த கேள்வி வந்து முடிக்காம அந்த சீனை அந்த படத்தை வந்து முடிக்கவே முடியாது இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம. சோ அப்புறம் இந்த கதைக்கு வந்து இவர் யாருங்கிறத தாண்டி இவர் எந்த இடத்துல இருந்து ஒரு ஜெயில இருந்து வந்தாரு அப்படிங்கறதுனால சோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட். இவர் வந்து என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறது வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டுட். சோ அதுவே போதுமானதா இருந்தது. இதுக்கு நமக்கு ஃபிளாஷ்பேக் இதுக்கு தேவைன்னே தோணல. எனக்கு தேவையே இல்ல ஆக்சுவலா ஃபிளாஷ்பேக். அந்த ட்விஸ்ட் வந்து பயங்கர ஹிலாரியஸா ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் யோகி பாபு வந்து இவர் நினைச்ச கேரக்டர் இல்லைன்னு தெரிஞ்சு அவர் பார்க்கும்போது எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஓகே சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் த இன்டர்வியூ சார். உங்க அப்கமிங் ஃபிலிம்ஸ் வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஏஸ் 2 இருக்கான்னு கேக்குறாங்க. அங்கதான் அவங்க ஃபிளாஷ்பேக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ உங்களோட அப்கமிங் விஷயத்துக்கு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ சார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கடைசியா வந்து உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எனக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி படத்தை ஃபில்ம் மேக்கிங்கா என்ஜாய் பண்ணுங்க. ஜாலியா படம் பாருங்க. லைக் எனக்கு ஒண்ணு வந்து சொல்லணும்னு நினைச்சேன்னா லைக் எல்லாரும் நம்ம போய் படம் பார்க்கலாம், நீங்க போய் படம் பாருங்க. படம் பார்த்து உங்களோட ஒப்பீனியனை நீங்க கொடுங்க. நீங்க டிசைட் பண்ணுங்க அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. வெளியில வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பட் ஸ்டில் வந்து அதையும் நம்ம கேட்டுக்கலாம். கேட்டுட்டு அதையும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், தனியா என்ஜாய் பண்ணிக்கலாம் ரிவ்யூஸ் எல்லாத்தையும். பட் லைக் ஒரு படம் பார்க்கையில நம்ம போய் பார்த்து ஸோ தட் நம்மளோட நாலேஜ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கோட நம்மளோட ரசன தன்மையை வந்து கெட்டு போகாம இருக்கும். ஃபிலிமும் நல்லா வாழும், அதோட ரசனையும் கெட்டு போகாம இருக்கும். ஸோ எல்லாரும் ஆடியன்ஸ் வந்து போய் படம் பார்த்து டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா. கண்டிப்பா சார். தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.